வெல்கம் டு அஜய் நாட் இன் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ. நீங்க பிகினர்ஸ் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே கிளியரா வரும். இது வந்து கிட்டத்தட்ட 314 கிராம் வந்து ஸ்லாபாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் கனாஜ் எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ப்ரௌனிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அது நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சாக்லேட் வந்து ஒரு 80 கிராமும், அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு 70 கிராமும் சேர்த்து, டார்க் சாக்லேட் 80 கிராம், பட்டர் 70 கிராம் ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 80 to 90 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண ஒயிட் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை போடட்டுமான்னு கேட்டிருந்தேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் பவுடர் பண்ண ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்து பண்ணலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பீட் பண்ணதுக்கப்புறம், லம்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ இதில் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம 1/4 கிலோ தான் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் ராகி பவுடர் வந்து ஒரு 40 கிராமும், கோகோ பவுடர் வந்து ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்து வச்சிருந்தேன். வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு எடுத்து வச்சிருந்தனால சால்ட் எல்லாமே சேர்த்து நான் வெயிட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சளிச்சு தான் சேர்க்கணும். ராகி ப்ரௌனி எல்லா ப்ரௌனிஸ்க்குமே வந்து சளிச்சு சேர்க்கும் போது தான் அந்த கட்டி எதுவுமே இல்லாமல், கோகோ பவுடர் வந்து கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளவர் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாஸியான பேட்டர் வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலால கீழ்கூடி எடுத்து மாவெல்லாம் கலக்கி விட்டுட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்க ரவுண்டு ட்ரேயில் வந்து நான் பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு நீங்கள் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ப்ரீ ஹீட் ஆன அவனில் நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ராகி ப்ரௌனி அப்படின்றதுனால கொஞ்சம் பேக்கிங் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ராகி ப்ரௌனி வந்து உடஞ்சி போயிடும், அதனால நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 hour to 2 hours நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்லாபை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கனாஜ் வந்து அவசரமாக செஞ்சதுனால லூசனாக இருக்குது, ஏன்னா அவங்க ஈவினிங்கே கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மில்க் சாக்லேட் வந்து 50 கிராமும், அதில் பாதி கிராம் வந்து, அதாவது 25 கிராம் வந்து விப்பிங் க்ரீமும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்திங்க அப்படின்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும். அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 hours செட் ஆக விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு செட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் உடனே செட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஸ்லாப் மேலே போட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு ஸ்கொயர் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. இது வந்து கடையில் கிடைக்கும், அந்த குட்டி குட்டி ஹாட் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹேசல் நட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஹேசல் நட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து சில்வர் கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒரு சில்வர் பால்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க சில்வர் பால்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, அதனால சில்வர் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பர் ஃபஜினஸோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க, வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஆனால்
எங்களோட ப்ரைவசிக்காக நீங்க வீடியோல சொல்ல வேணாம், காட்டவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அனுப்பியிருந்த வீடியோவை நான் பார்த்தப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரௌனி ஸ்லாப் எப்படி வந்திருக்கு, இதோட அவுட்புட் சூப்பரா இருக்கா இல்ல பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பேக் பண்ணி உடனே அவங்க நான் பேக் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, சிஸ்டர் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. இந்த மெமரிஸ் கூட என்னோட மெமரிஸும் கொஞ்சம் இருக்கு. அதை நான் ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.